11 வயசு பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல். 25 அக்டோபர்லேருந்து காய்ச்சல். நம்மக்கிட்ட 1ஆம் தேதி நவம்பர் கூட்டிகிட்டு வராங்க. ஏற்கனவே அளவு மெடிசன் சாப்பிட்ருக்காங்க, அப்பவும் ஃபீவர் விடலைன்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ சீசன் சரியில்லாதனால டைஃபாய்டு, டெங்கு பார்க்குறோம். பார்த்தா டைஃபாய்டு ரொம்ப ஹையர் டைட்டர் வேல்யூவில் பாசிட்டிவ் காட்டுது. O வந்து 1/160, H வந்து 1/320. அப்படிங்கிறப்போ சிவியர் டைஃபாய்டுன்னு அர்த்தம். ஸோ ஓபிலே பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறோம். டெய்லி ரிவ்யூ வர சொல்கிறோம். ஆனால் ஃபீவர் வந்து குறையல. ஏன்னா காரணம் சிவியர் டைட்டர் வேல்யூ 1/320, 1/160ங்கிறது ரொம்ப ரொம்ப சிவியரு. இண்டஸ்ட்ரியன்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி 3ஆம் தேதி ரிவ்யூ வரும்போது நான் வைத்திய எக்ஸாமினேஷன் பண்ணலான்னு எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கார்டிங் டெவலப் ஆகுது. கார்டிங்னா அமுக்க விட மாட்டுறாங்க, அதுக்கு பேர் கார்டின்னு சொல்லுவோம். ஸோ கார்டிங் டெவலப் ஆகுது. உடனே ஸ்கேனுக்கு ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணால் மிகப்பெரிய பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் இன்டர்செப்ஷன், அதாவது பெருங்குடல் வந்து சிறுகுடல் அட்டாச் ஆகிற இடத்துல சிறுகுடல் பெருங்குடலுக்குள்ள போயிருது. ஸோ இலியோ கோலிக் இன்டர்செப்ஷன் அப்படிங்கிறது தான் அல்ட்ராசவுண்ட் அப்டாமின் வித் சிடி ஸ்கிரீனிங்கோட ரிப்போர்ட். இப்போ இது மிகப்பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி, சர்ஜிக்கல் கண்டிஷன், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் ஏற்கனவே நாங்கள் சாந்தோமி மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட்டை இன்டர்செப்ஷனுக்கு அட்மிஷன் போட்டு ப்ளம்பமெட்டாலிக்கம் அப்படிங்கிற மருந்து கொடுத்து சரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால இந்த குழந்தையும் 11 வயசு குழந்தையும் நாங்கள் அட்மிஷன் போட்டோம். 48 hours நாங்கள் பேரண்ட்ஸ் டைம் கேட்டோம். மெடிசின்ஸ் நாங்கள் அரைவ் பண்ணோம். சில சிம்டம்ஸ் எடுத்தோம். சோமி டாக்டர்ஸ்க்கு இது புரியும். இன்டர்செப்ஷன் பத்தாலஜி குரூப் இருக்கு. அடுத்தது அந்த குழந்தை வந்து வீட்டில் ரொம்ப சேட்டை பண்ணுவார், அக்காவை அடிப்பார். பட் எங்ககிட்ட ரொம்ப டிசிப்ளினாக நடந்துக்கிட்டாரு. ஸோ ஆர்ட் ஃபார் இன்ஃபீரியர்ஸ், ஆர்ட் ஃபார் சுப்பீரியர்ஸ் அப்படின்னு ஒரு ரூப்ரிக் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப மெச்சூர்டாக பேசினார். ஓகே டாக்டர், தேங்க்யூ டாக்டர், இப்படி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினார். ஸோ ப்ரிகாசிட்டி அந்த குழந்தைகிட்ட பார்த்தோம். ஸோ ப்ரிகாஷியஸ் இன் சில்ட்ரன் அப்படிங்கிற ரூப்ரிக் எடுத்துக்கிட்டோம். அவருடைய மோஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டூல் இல்லை, ரொம்ப அஃபென்சிவ். அவங்க அம்மா சொல்கிறோம், ரொம்ப கெட்ட வாடை, பேதி ஆகிட்டே இருக்கு. ஸோ அந்த ரூப்ரிக்கும் அஃபென்சிவ் ஸ்டூல் அப்படின்னு எடுத்துட்டு லைக்கோபோடியம் அப்படிங்கிற மருந்து வந்துச்சு. ஸோ இந்த லைக்கோபோடியம்ன்ற மருந்து அசட்டிக் பொட்டன்சியில் கொடுக்குறோம். 30 2 டோஸு, 200 2 டோஸு, 1M 2 டோஸ். மறுநாள் காலையில் 2 hours சர்ப்ரைஸ், அந்த கார்டிங் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ மறுநாள் ஸ்கேன் ரிப்பீட் பண்ணும்போது நார்மல் ஸ்டடி, அதாவது இன்டர்செப்ஷன் இல்லை, அதை சுற்றி நிணநீர் சுரப்பிகள் மட்டும் வீக்காக இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இன்டர்செப்ஷன் கம்ப்ளீட்லி ரிசால்வ் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ இது சில ஹோமியோபதி டாக்டர்ஸே யோசிக்கலாம், இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹோமியோபதி மெடிசின்ஸ்லையுமே சில சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸில் இந்த மாதிரியான சர்ஜிக்கல் கண்டிஷன்ஸை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். இந்த கண்டிஷன் வந்து ஏன் டைஃபாய்டில் வருது? எல்லா டைஃபாய்ட்லையும் வருதானா? வர்றதில்லை. ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் ரொம்ப காமன் இன் சில்ட்ரன். அவனுக்கு இப்போ 11 years தான் ஆகுது. ஸோ வெரி காமன் இன் சில்ட்ரன். எப்போ வந்து டைட்டர் வேல்யூ 1/160, 1/320 ரொம்ப சிவியர் டைட்டர் வேல்யூஸ் இருக்கோ அப்போது பேஎஸ் பேச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய பேஎஸ் பேச்சஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி இட் ஸ்லைட்ஸ் இன்டு டெலஸ்கோபிக் ஸ்லைடிங்னு சொல்லுவாங்க. அது பேர் டெலஸ்கோபிக் ஸ்லைடிங் இன்டு த சீக்கம் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்படி போகும்போது இந்த மாதிரியான இன்டர்செப்ஷன்ற கண்டிஷன்ஸ் வருது. ஸோ நாங்கள் ரிப்பீட் பண்ணோம். 48 hours நான் டைம் கேட்டதாக சொன்னோம். WBC மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ வி ஹேட் எ வெரி வெரி கால்குலேட்டிவ் ரிஸ்க். ஏன்னா உயிர் ரொம்ப முக்கியம். 11 வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த ஐயும் மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த மருந்து கொடுத்தோம். ஸோ செகண்ட் சக்ஸஸ்ஃபுல் கேஸ் ஆஃப் இன்டர்செப்ஷன் ட்ரீட்டட் இன் சாந்தோமி ஹாஸ்பிட்டல். தேங்க்யூ.